ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாதும் ரம்யா சுபமங்கே இடத்துக்கு விமர்சி வாணி செல்வராஜ். அப்படி இருக்கீங்க? இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியான பதிவு தான். எங்களுடைய சைவம் உண்மையாகவே அன்றைய காலத்து புராதன காலத்திலிருந்து ஈழத்திலிருந்து சைவ சமயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்திய சூழ்நிலையில் மன்னிக்கணும், மனசுக்கு கசப்பான செய்தி உண்டு. பிக்குகள் போதைப் பொருள் கடத்தி கொண்டு வந்தால் 21 பிக்குகள். அதை பார்க்கும்போது சந்தோஷப்படலைமையா, கவலையாக இருந்தது. ஏன்னா புத்தர் அவ்வளோ புனிதமான கடவுள். நான் வட்டை அடிச்சிருக்கேன் சொல்கிறது. புத்தர் ஒரு அரச குடும்பத்தர். அவர் ஆசையில் துறந்து ஞானம் பெற்று காவி உடுத்து ஒன்றுமே வேணாண்டு போல அந்த காவிக்கு இருக்கிற புனிதத்தை நீங்கள் கெடுக்குறீங்களே பாருங்க. அப்போ நாங்களா சங்க குறைக்கிறோம்? நீங்கள் உங்களோட செய்காரியத்தால் சங்க குறைக்கிறீங்க. இந்த ஒரு பொருளை கடத்திட்டு வந்த நேரம் இப்பயா அப்பவும் கேமமாளி என்றவ தான் புத்தரை புனித தந்தத்தை தலைமுடிக்குள்ளாக எடுத்தது கொண்டு வச்சவன். சரியா? புத்த பெருமான் நல்ல போதனைகளை தந்தவர், ஞானம் பெற்றவர். அவர் ஒரு அரச குடும்பத்து மகன், இளவரசர். வீடு வாசல் சொத்து பத்து எல்லாத்தையும் வேணாமண்டு துறவரம் போனவர். காவி கட்டுனா பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை, காணி ஆசை, அடாவடி அதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களில் பிக்கு மேரன்ற பேர்வையில் தமிழாக்கள்ற கோயில்களை உடைக்கிறீங்க, அபகரிக்கிறீங்க, பொது நிலங்களை அபகரிக்கிறீங்க. வெந்நீரூட்டு கிணறு இருக்கல, வரலாறு தெரியுமா? ராவணன் தாய்க்கு கிரியை செய்கிறதுக்காண்டி கட்டமைக்கப்பட்ட கிண்ணியா வெந்நீரூற்று. அதில் பெரிய விகாரையை கொண்டு கட்டி வச்சிருக்கீங்க. அது அடாவடி இல்லையா? உங்களோட இடத்துல நீங்கள் செய்தால் பேசாமல் இருப்பீங்க. இதே புத்தர் உங்களுக்கு போதிச்சவர். உங்களுக்கு கவலை அறிக்கையா? உங்களோட வேலைகள் இல்லாத பிக்குன்ற பேரில் நீங்கள் அந்த காவியை தெரிஞ்சிட்டு இந்த போதவஸ்தை கடத்திட்டு வாரீங்களே. உங்களை நீங்களே என்ன சொல்கிற? நீங்கள் புத்த பெருமானை அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. எங்களுக்கு கவலை அறிக்கை. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க என்று எங்களுக்கு உண்மையாகவே சத்தியமாக கவலை அறிக்கை. இப்படி ஒரு அசிங்கமான வேலையெல்லாம் செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு கொஞ்சமாண்டான ஒரு பொறுப்புணர்வு இல்லையா? புத்தரை வழிபடுற நீங்கள் இல்லை, கவலையெல்லாம் இதை சொல்கிறோம். உண்மையாக நாங்கள் அதை சந்தோஷத்தில் சொல்லலை. எந்த மதமாக இருந்தாலும் புனிதமான மதங்களை நீங்கள் பின்பற்ற. நீங்கள் இப்படி செய்யாதீங்க. அவர் பாவம், நல்ல கடவுள். இப்படி கள்ள வேலையில் செய்தீங்கன்னா உங்களோட முதல் செய்த வேலையும் கள்ள வேலை, இப்போ செய்கிற வேலையும் கள்ள வேலை. அவர் கெட்ட வேலை எடுத்து கொடுக்காங்க, காவியை போடுது. இப்போ காவியை கண்டாலே வீசுறது. நன்றி வணக்கம். இடத்துக்கு விமர்சி வாணி செல்வராஜா இடத்திலிருந்து யாதும் ரம்யா சுபமங்கே. நன்றி.